பார்வதி தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற போறதா சொன்னாங்க இல்லையா, அதில் போன எபிசோட் முடிச்சிருந்தா இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு தாயோட கோபத்துக்கு அந்த புதல்வனை அழிச்சவங்களும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து அழிய போகுது. சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை, நீங்க தான் அடிக்கடி சொல்வீங்க, உங்களையும் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகா காளியா மாறுறாங்க. நீங்க தான் எனக்கு என்னோட சக்தியை உணர்த்துனீங்க, நீங்க தான் எனக்கு வழிகாட்டினீங்க. பார்வதியில இருந்து மகாகாளி வர்றதுக்கும் நீங்க தான் காரணம். மகாகாளி தான் இந்த உலகத்தை காப்பாத்துறவ, அவ தான் தன்னோட குழந்தைகளையும் காப்பாத்துறவ, நீங்க தானே உணர்த்துனீங்க. என்னோட சக்தியை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கும் என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கும் எப்படி உங்களால முடிஞ்சது அப்படின்னு கேட்க அவர் ரொம்ப அமைதியா, அவன் உனக்கு மட்டுமா குழந்தை அப்படின்னு கேட்கிறாரு. நீ அவனுக்கு தாய்னா, நான் அவனுக்கு தந்தையாவேன். ஒரு குழந்தைக்கு அன்பு மட்டுமே கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு அது நல்லதுன்னு நினைக்காத. ஒரு குழந்தைக்கு அன்பு மட்டுமே கொடுக்கறது பெற்றவங்களோட கடமை கிடையாது. அவங்க பண்ற தவறுகளை நம்ம பார்த்துட்டும் நம்ம அமைதியா இருக்கலாமா அப்படின்னு கேட்டதும், என்னோட கேள்விக்கு நீங்க திரும்ப கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு கோவமா சொல்ல, இவரு ரொம்ப பொறுமையா கேட்கலாம், என்ன கேள்வியிலே தான் பதிலும் இருக்கு. நீ இந்த உலகத்தை ஆள்றவ, நீயே ஆரம்பமும் அழிவு தான். ஆனா இந்த ரெண்டுமே சேர உனக்கு உருவாக்குறது மட்டுமே கடமையா இருக்க முடியுமா? அளவு கடந்த அன்பை கொடுத்து அவனை வளர்க்க ஆரம்பிச்ச, அவனே அவனோட செயல்களை செய்யவும் ஆரம்பிச்சான். ஆனா நீ ஒரு விஷயத்துக்கு கவனிக்கல, அவனோட அகங்காரத்தினாலையும் எல்லாரையும் அவமதித்து பேசுறதுனாலையும் பொறுமையோட எல்லை எல்லாத்தையுமே கடந்துட்டான். நல்ல வழிக்கு போக அவன் தவறிட்டான் அப்படின்னு சிவன் சொல்லவும் காளி கேட்கறாங்க, தன்னோட குழந்தைய நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த தந்தையை அவனை அழிக்க மாட்டாங்க அப்படின்னு கோவமா சொல்லவும், இவர் மரணத்துல இருந்து தான் ஒரு புது ஜீவனே உருவாகுது. உனக்குள்ளே நீ தேடு, உன்னோட துன்பத்துக்கும் உன்னோட கேள்விக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நான் எனக்குள்ள ஆழ்ந்து தேடிதான் அந்த காளி வடிவத்தை இப்ப நான் எடுத்திருக்கேன். அந்த வடிவம் எடுத்ததே உங்களை எதிர்க்கத்தான். ஒரு எதிரியோட மோதிடலாம், ஆனா மகனை கொண்ட தந்தையோட மோதுறது ரொம்ப கஷ்டம். கௌரி வேணா நீங்க சொல்லதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான், ஆனா மகாகாளி கேட்க மாட்டான். இன்னைக்கு நான் எல்லாம் துணிஞ்சுதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயுதத்தை எடுக்க, நீங்களும் உங்களோட திருசூலத்தை எடுங்க, விநாயகருக்கு தண்டனை கொடுத்தா அந்த திருசூலத்துக்கு என்னோட ஆயுதம் தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா முன்னேறி போக, நந்தி இடையில வந்து, ஆனா உங்க பையன் தானமா, நான் சொல்லது கேளுங்க, நீங்க ரெண்டு பேரும் வேற வேற இல்லை, நீங்க ரெண்டு பேரும் அர்த்தநாரீஸ்வரர், நீங்க மோதிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா உயிர்களுமே அழிஞ்சிரும், பிரபஞ்சமும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, இவங்க இது ஒரு கணவன் மனைவிக்கான சண்டை கிடையாது, இது ஒரு தாயோட கோபம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்த்து சொல்றாங்க, நீங்க உருவாக்குன சக்தி உங்களை இப்ப போருக்கு அழைக்குது அப்படின்னு சொல்ல, இவங்க முன்னாடி அமைதியா வந்து நிக்கிற சிவன் சொல்றாரு, என்ன ஆனாலும் சரி என்னோட இன்னொரு பாகமான சக்தி கூட நான் போரிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா காளி, நான் கண்டிப்பா யுத்தம் செய்தே ஆவேன் அப்படின்னு வர நாராயணன் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தோட காவலன்கிற முறையில் நான் உன்னை போர் செய்ய அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாரு. காவலனா நீங்களா? இப்பவும் நீங்க இந்த வார்த்தையை சொல்றது நியாயமா? ஒரு தாய்க்கு அந்த குழந்தை தான் பிரபஞ்சம், அதை அழிச்சப்போ நீங்க அமைதியா தானே இருந்தீங்க, என்னோட யாகம் முறிஞ்சிருக்கலாம், ஆனா உங்க தங்க மேல நீங்க வச்சிருந்த பாசம் முறிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டதும், உன்னோட கோபம் எனக்கு புரியுது, இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க எங்களால் ஆன எல்லா முயற்சிகளும் செய்தோம் அப்படிங்கிறாரு. காளி சொல்றாங்க, நீங்க தான் இறைவனாச்சு, நீங்க நினைச்சிருந்தா இது வேணாலும் செஞ்சிருக்க முடியும் இல்லையா, ஆனா இப்போ என்னோட கோபம் தெரியறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, என்னோட மகனை முதல்ல மீட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. நாராயணன் சிவனை பாக்குறாரு. இதை கேட்டு எல்லாருமே அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவன்கிட்ட கேக்குறாங்க, காளி என்ன அமைதியா இருக்கீங்க மகாதேவா, என்னோட மகனை மீட்டு கொடுங்க, எனக்கு மீட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்கல்ல, ஆனா அழிக்கிறதுக்கே நீங்க யோசிக்கல அப்படின்னு கேட்கவும், ஒரு தந்தையோட வேதனை என்னை விட வேற யாருக்கும் தெரியாது, இருந்தாலும் நான் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவன் தான், என்னோட திருசூலத்தால சாம்பலாக்கப்பட்ட ஒரு சிறுத்தைனால கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாரு. இவங்க சொல்றாங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட தாய்மைக்கு இன்னொரு முறை பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க சொன்னதையும் காமிக்கிறாங்க. என்னோட மகனுக்கு இந்த நிலைமைனா இந்த பிரபஞ்சம் மட்டும் ஏன் இருக்கணும், அதையும் நான் அழிச்சு சாம்பலாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக, கோபத்தோட உச்சத்துல இருக்க மகாகாளி விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாங்க, பிரபஞ்சத்தை அழிக்கவும் தொடங்குறாங்க. அதோட தாக்கம் கைலாயத்திலும் தெரியுது, நெருப்பு விளம்பு கைலாயத்திலும் விழுகுது. மகாகாளி இப்போ காமாக்கியா தேவி கோயில பார்க்க அங்கிருந்து காமாக்கியா தேவி வெளியே வர்றாங்க, அங்கேயும் பிரளயமா தெரியுது. அப்போ நாராயணன் சொல்றாரு, காளி காமாக்கியா தேவி அழைச்சிட்டாங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா, இது வெறும் ஆரம்பம் தான். மகாகாளி தன்னோட ஒவ்வொரு ருத்ர ரூபத்தையும் அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது அம்பிகை நான் சொல்லிட்டு இருக்கும் போதே காளி அங்க அம்பிகை வெளிவரட்டும் அப்படிங்கிறாங்க. அம்பிகையும் வெளிவர இப்ப மகா துர்கை தோன்றட்டும் அப்படிங்கிறாங்க. அவங்களும் வெளிவர எல்லா இடத்துலயும் பிரளயம் வர ஆரம்பிக்குது. பிரபஞ்சத்தால இவ்வளோ சக்திகளை தாங்க முடியாது, எல்லாமே அழிஞ்சிரு போகுது, அதனால விநாயகர் கண்டிப்பா மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. இல்லைன்னா எல்லாமே அழிஞ்சிரும் மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ பார்வதி நடத்திட்டு இருந்த அந்த யாக குண்டத்துல திரும்ப நெருப்பு வருது. உடனே இந்த இடத்துல எப்படி நெருப்பு வந்துச்சு அப்படின்னு தேவேந்திரன் கேட்கிறான். உடனே நாராயணன் சொல்றாரு, இது பார்வதி விநாயகர் நம்ம மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்கு கொடுக்கற எச்சரிக்கை தான். நான் ஏற்கனவே பார்வதிக்கு வாக்கும் கொடுத்திருந்தேன், அந்த யாகத்தை பூர்த்தி செஞ்சேன்னா நான் கண்டிப்பா விநாயகரை காப்பாத்துறேன்னு, இனி நம்ம எப்படியாவது விநாயகனை உயிரோடு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நாராயணன் சொல்லவும், இவன் கண்களை மூடி ஞான திருஷ்டியில பாக்குறாரு. பார்த்துட்டு விளைந்த எல்லா சங்கடங்களையும் தீர்க்கணும், வினையை தீர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், நாராயண் வேகமா வந்து சீக்கிரமா செய்யுங்க, ஏன்னா ஒவ்வொரு சக்தியும் உருவாகுறவங்க பிரபஞ்சம் அழிஞ்சிடும்
அழிச்சிரும் அப்படிங்கிறாரு. விநாயகர் உயிரோடு கொண்டு வந்தாதான் மகாகாளி சாந்தமடைவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க காளி பிரபஞ்சங்களை அழிச்சிட்டு இருக்க சிவன் இங்க இருந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. சிவனும் அங்க விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாரு. அமைதியாக காளின்னு சொல்லிட்டு விநாயகனை திரும்ப மீட்டி கொண்டு வர முடியும், இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா கண்ணீரோட அமைதியாகிறாங்க. காளி நான் என்னோட கோவத்தை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னதும் மற்ற தெய்வங்கள் எல்லாமே துர்கை, அம்பிகை, காமாக்கி எல்லாருமே அவங்களோட சக்தியை கட்டுப்படுத்துறாங்க. அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இத கைலாயத்திலயும் உணர்றதுனால நந்தீஸ்வரர் தாயார் அமைதி ஆயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் அங்க காளி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியாத எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.